வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஒய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 100வது பாகத்தில் கருமையம் பரமாத்மா ஜீவாத்மா மனம் எண்ணம், இந்த தலைப்பின் 7வது அங்கமாக, இறுதி அங்கமாக மேலும் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். ஆத்மா தூய்மைக்கான வழி. வினை பதிவே ஒரு தேகம் கண்டாய் என்று ஞானியர் பெருமக்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எல்லோருமே பூர்வீக கர்மா என்ற வகையிலே நமக்கு முன்பாக 6 தலைமுறைகளின் பதிவுகளோடு தான் 7வது தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவற்றிலே பாவ புண்ணியம் என்ற 2 வகை உண்டு. புண்ணியத்தின் பலன் எல்லா வகையான வாழ்க்கை மேன்மைகளும் 16 பேறுகளும் நிறைவாக கிட்டும். ஆனால் இந்த வெற்றிகளை தடுப்பது எது என்றால் ஆத்மாவில் உள்ள பாவப்பதிவுகள். கந்தையிலே அழுக்கிருந்தா கசக்கி எடுத்து விடு வெள்ளையப்பா. உன் சிந்தையிலே அழுக்கிருந்தா சிவனடியை நாடிவிடு வெள்ளையப்பா. உயிரே அழுக்கு துணி ஓர் மண்ணே நம் பிறப்பு. பூவுலக வாழ்க்கை என்னும் பொல்லாத கல்லினிலே மோதி அடிக்கையிலே முட்டி கசக்கையிலே ஆதி சிவம் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே அழுக்கெல்லாம் வெளுக்குதடா வெள்ளையப்பா. அற்புதமான வரிகள், கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல். தர்மம் அல்லது அறம் என்பது உடலுக்கு சுகத்தையும் வாழ்வுக்கு மேன்மைகளையும் அளிக்க வல்லது. அதர்மம் முரண்பட்டது. இன்பத்தை காத்துக்கொள்ளும் வழியான அறச்செயல்களை பின்பற்றுவதே வாழ்க்கையின் அடிப்படை இலக்கணம். இதற்கு தடையாக இருப்பது எது என்றால் ஆணவம், கண்மம், மாயை. இதை ஒரு போராட்டமாகவே, இந்த தீதுக்கும் நன்றுக்கும் இடையில், தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையில், பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையில் நடக்கின்ற ஒரு போராட்டமே, வாழ்க்கை போராட்டமே குருச்சேத்திரம் மற்றும் ஜிகாத். இதிலே நம்முள் இருக்கின்ற ஆணவம் என்ற அரக்கனை, சைத்தானை எதிர்த்து போராடி கொன்று வெற்றி பெறுவதே குருச்சேத்திரத்தில் ஜிகாத்தில் பெறக்கூடிய வெற்றி. பிறந்து விட்டோம், வாழ வேண்டும், உலகில் ஆயுள் உள்ள மட்டும் என்பார் மகர்ஷி அவர்கள். அந்த காலத்தில், வாழ்கின்ற காலத்தில்
ஒழுக்கம் தவறக்கூடாது, அறம் பிறழக்கூடாது என்பதை மறந்து போய் தீய வழியை செய்து நாமும் துன்பப்பட்டு மனதை கெடுத்துக்கொண்டு அடுத்து வருகின்ற நம்முடைய சந்ததிகளுக்கு துன்பம் அளிக்கக்கூடிய பாவ பதிவுகளை தந்து செல்கின்றோம். இதை கவிஞர் வாலி சொல்வார், பின்னாலே தெரிவது அடிச்சுவடு, நம்முடைய கர்ம வினைகள். முன்னாலே இருப்பது அவன் வீடு, நாம் போய் சேர வேண்டிய வீடு பேர். நடுவினிலே நீ விளையாடு, நல்லதை நினைத்தே போராடு. இந்த வாழ்க்கை ஒரு போர்க்களம். இதிலே நல்லதை நினைத்து நல்லதை செய்தே போராட வேண்டும். ஏனென்றால் தீவை செய்வதற்கான சூழ்நிலைகள், வாய்ப்புகள், தாக்கங்கள் சமுதாயத்திலே மிக அதிகம். இதிலே நல்லவனாக வாழ்வதே ஒரு எதிர்நீச்சல் தான். இப்படி போராடி 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 வாழ்கின்ற வரைக்கும் சந்தித்து ஒரு கட்டத்தில் வாழ்க்கை முடிவதற்குள்ளாகவே ஒரு கட்டத்தில் நம்முள் உள்ள இறைநிலையையும் அந்த இறைநிலைக்குள்ளேயே இந்த உலகம் அனைத்தும் இயங்கிக் கொண்டிருப்பதை உணர்கின்ற போது மகிழ்ச்சி சொன்னது போல, உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது அருள் ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன். அந்த தூய்மையை அடைவதுதான் வாழ்க்கையின் இலக்கு. சரி, இந்த போராட்டத்தில வாழ்க்கை முடிந்தது என்றாலும் மேற்கொண்டு போராட்டம் இல்லை. ஒருவேளை வெல்ல முடிந்து வென்று விட்டாலும் மீதி நாட்களிலே போராட்டம் இல்லை. மனம் அறிவோடு ஒன்றி அறம் சார்ந்தே வாழ்கின்ற ஒரு சுகமான வாழ்க்கை, அதுல போராட்டம் இல்லை. எனவே 2 வகையிலும் யுத்தமே வெற்றியே. அனுபவங்களில் நிறைவு பெற்று மனதை கட்டுப்படுத்தாவிட்டால் பிறகு உயிர் விட்ட பிறகு பேய் பிசாசாக அலைய வேண்டி வரும் என்ற கருத்தை ஏற்கனவே இந்து தத்துவத்திலே பேசப்பட்டிருக்கிறது. சைத்தான்கள் உலகம் என்று கிறிஸ்துவத்திலே இஸ்லாத்திலும் பேசப்படுகிறது. ஒரு சிறு அளவாவது ஆன்மீகத்திலே முயற்சி எடுக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும். ஒன்றுமே சிந்தனை இல்லாமல் அப்படியே வெந்ததை தின்று விதி முடிந்தால் சாவது என்று வாழ்ந்து விட்டால் எப்படி எந்த தலைமுறையிலே நாம் சுகமான வாழ்க்கையை பெற முடியும்? எனவே முதலில் நம்மில் உள்ள குற்றம் குறை கண்டெடுத்து அதை நீக்கக்கூடிய வகையிலே பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதோடு இன்றைய வாழ்க்கையிலே நாம் என்ன கடமைகளை நிறைவு செய்ய வேண்டியிருக்கிறது, அதை கர்ம யோகமாக செய்துவிட வேண்டும். இப்படி கொண்டு வந்த வினைப்பதிவுகளை தூய்மை செய்வதும் மேற்கொண்டு பாவ வினைகளை சேர்த்து கொள்ளாமல் இருப்பதும் தான் மிகச்சிறந்த வாழ்க்கை. ஞானம் பெறுகிறோமா, முற்றிலும் வெற்றி பெறுகிறோமா என்பதெல்லாம் 2ஆம் பட்சம். அடிப்படையில் வாழ்க்கை என்பது இப்படித்தான் இருக்கணும். துன்பம் வருகின்ற போது தவறு செய்வதற்காக மனம் எத்தனிக்கும். அது ஏற்கனவே செய்த துன்பத்தின் விளைவு என்பதை நினைவு கூர்ந்து அதை தெய்வ நீதியின்படி, இப்போ ஒரு நோய் வருகிறது, மருத்துவம் இருக்கிறது. இப்போ மருத்துவம் பார்த்தால் நோய் குணப்படுத்திக் கொள்ளலாம். இல்ல வினை பதிவு நீங்குகிறது, நான் மருந்து சாப்பிட மாட்டேன், அவசியம் இல்லை. ஏன்னா மருந்து என்பதும் இறைவன் தந்த ஒரு விதி விலக்கு தானே. மருந்துக்கு கட்டுப்படவில்லை என்றால் அப்ப சகிச்சுதான் ஆகணும். அப்படி
இயற்கை நீதியோடு துன்பங்களை குறைத்துக் கொள்வதும் நீக்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் அதை ஏற்றுக்கொள்வதும், எப்படி இருந்தாலும் நிகழ்காலத்தில் அறம் சார்ந்தே வாழ்வது என்ற உறுதியோடு, மன உறுதியோடு வாழ வேண்டும். பகவத்கீதையில 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம், அதுல 22, 23 2 ஸ்லோகங்கள் என்ன சொல்கிறது என்றால், தற்செயலாய் கிடைப்பதில் திருப்தி அடைபவன், இருமை கடந்தவன், பொறாமை இல்லாதவன், வெற்றியிலும் தோல்வியிலும் நடுவு நிற்பவன், அவன் எந்த கர்ம வினைகளாலும் பந்தப்படுவதில்லை. பற்றிலனாய், முக்தனாய், ஞானத்தில் மனதை உறுதிப்படுத்தினவனாய், கடமையை ஒரு வேள்வியாக செய்பவனுடைய கர்மம் முழுவதும் கரைந்து போகிறது என்று இந்த 2 ஸ்லோகங்கள் சொல்கின்றன. அப்ப கர்மயோகத்தின் மேன்மை என்ன என்றால், எந்த பதிவும் நம்மிடத்திலே ஏற்படாது. ஏனென்றால் இறைநிலையோடு இணைந்து செயல்படுகின்ற போது உடல் என்ற மையத்தை கடந்து விடுவதனால் உடல் மையம் அதை ஈர்த்து பதிவு செய்ய முடியாது. இப்படி இன்பத்தை கண்டு கர்வம் கொள்ளாமலும், துன்பத்தை கண்டு துவண்டு போகாமலும், இரண்டையும் சமமாக பாவிக்கின்ற நடுநிலை, பேலன்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அதை இயல்பாக்கிக் கொள்ள வேண்டும். எப்படி? வாழ்க்கை ஒன்றும் பெரிய சரித்திரம் கிடையாதுங்க. ஒவ்வொரு மனிதனும் இன்னும் சரித்திரம் படைக்க வேண்டும் என்று சொல்லி சரித்திரத்தில் ஒரு பக்கம் கூட இல்லாம முடிந்து போகிறான். பொதுவான மக்கள் வாழ்க்கை யாரும் சரித்திரம் எழுத மாட்டார்கள். சில அரசியல்வாதிகள் அவரவர்களே சரித்திரம் எழுதி வைக்கிறார்கள். அப்பா சரித்திரம், தன்னுடைய சரித்திரம், பேரன் சரித்திரம் எல்லாம் எழுதுறாங்க. சிலைகளையும் சமாதிகளும் வச்சுக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய வெட்டி எறிய மாட்டான், என்ன நிச்சயம்? இல்லையா? இல்லை, ஒரு கடல் சீற்றம் வந்தால் சமாதிகள் எல்லாம் அடியோடு அழிந்து போகாது என்பது என்ன நிச்சயம்? இதை நாமே சரித்திரத்தை எழுதி வைத்தாலும் யாரும் படிக்கவும் மாட்டார்கள், மதிக்கவும் மாட்டார்கள். They alone live who lived for others. The rest are more dead than alive என்பார் விவேகானந்தர். எந்த சரித்திரமும் தேவையில்லை. மக்களுக்கு நன்மை செய்து வாழ்கின்ற ஒரு மகானுடைய சரித்திரத்தை மக்கள் மனதிலே எழுதி கொள்வார்கள். பேப்பர் எழுதி விடுவதில்லை, மனதில் எழுதி வைத்துக் கொள்வார்கள். குழந்தைகளுக்கு போதிக்கின்ற போது இன்னார் இருந்தார், அவரை போல வாழ வேண்டும் என்று சொல்வார்கள். இப்போ ராமாயணம், மகாபாரதம் எல்லாம் காகிதத்தில் எழுதினார்களா இல்ல அச்சடித்து வைத்தார்களா? எல்லாமே செவி வழி தத்துவங்கள் தான். அது சிதைந்து போக வந்திருக்கிறது அல்லவா? பிறகு காகிதம் அச்சு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதானே அச்சிடுகிறார்கள். இதற்கு முன்பெல்லாம் செவி வழி கதைகள் தானே. எனவே மக்களுக்கு பயனுள்ள வகையில் ஒருவன் வாழ்ந்து விட்டால் வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி. மக்கள் மனதில் நின்றவர் யார்? யார் மக்களுக்காக வாழ்ந்தார்களோ அவர்களே சரித்திரத்தில் இடம் பிடிப்பார்கள். எனவே நேற்று வந்தோம், இன்று வாழ்கிறோம், நாளை போக போகிறோம். இங்கே நடந்ததெல்லாம் முடிந்து போன நாடகமாகும். இவ்வளவுதான் வாழ்க்கை. நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்றார் வள்ளுவர். 120 வருஷம் வாழ்ந்துட்டேன், 150 வருஷம் வாழ்ந்துட்டேன். யார் நிரந்தரம்? நேற்று இருந்தவன் இன்றைக்கு இல்லை என்ற ஒரு சரித்திரத்தை முடித்து வைக்கின்ற பெருமை உடையது இந்த பூமி.
நீண்ட நாள் வாழ்ந்தோம் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு இருக்கின்ற யாரும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்க போவதில்லை. இந்த மாற்றம் தான் உலக நீதி. இப்படிப்பட்ட சிந்தனையினால், ஆராய்ச்சியினால் தான் நம்மை நாம் படிப்படியாக அணுவாக திரித்துக் கொள்ள முடியுமே அன்றி ஆணவம், கண்மம், மாயைக்கு இடம் தந்தால் எந்த தலைமுறையும் திருந்தாது. எந்த நாளும் குடும்பத்திலேயோ சமுதாயத்திலேயோ பிரச்சனைகளும் சிக்கல்களும் நோய்களும் தீராது. இதற்கான வாழ்முறைதான் உண்மையான ஆன்மீகம். அப்படி இந்த ஆன்மீகத்திலே திறமையும் நுட்பமும் தெளிந்த அறிவும் கொண்டு பயிற்சிகளை விடாமுயற்சியோடு முறையாக செய்து வருகின்ற போது நாம் பெறக்கூடிய காலத்தால் பெறக்கூடிய நன்மைகள் ஏராளம். இழப்பது ஒன்றுமில்லை. சரி, இதற்கு அடிப்படை என்ன என்றால் தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்கிறார் பாரதியார். ஆத்மாவை தூய்மை செய்வதற்கான முதல் படித்தளம் என்ன என்றால் தெளிந்த நல்ல அறிவு. எழுச்சி பெற்ற அறிவின் வளர்ச்சியை நோக்கிய பயணத்தில் புலன் அனுபவங்கள் நமக்கு மயக்கத்தை தருகின்றன. ஐம்புலன் அனுபவங்களில் அறிவே மனம் என்று தரம் தாழ்ந்து போவதனால் அடக்கத்தில் இருந்த அறிவு உணர்ச்சியில் எழுச்சி பெற்று தரம் தாழ்ந்து போனதினால் அறிவின் சிந்தனை திறமை மங்கி போகிறது. இப்போ சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்கள் நிகழ்கின்றன. அதுல எத்தனை விலங்கு பறவைகள் சிக்குகின்றன என்று கணக்கு பார்த்தால் பெரும்பாலும் இருப்பதில்லை. ஆனால் மனிதர்களே சிக்குகிறார்கள். அப்ப 5 அறிவு வரைக்கும் உள்ள ஜீவன்கள் இயற்கை சீற்றங்களை முன்கூட்டி அறிந்து கொண்டு தப்பி விடுகின்றன. 6 அறிவு படைத்த மனிதன் சிக்குகிறான் என்றால் சிந்திக்க வேண்டிய விஷயம் இல்லையா? காரணம், மனம் சிதறல்களாக மூட்டையிலிருந்து பிரித்து கொட்டிய கடுகு போல பல திசைகளில் சிதறிக்கொண்டு போகின்றன. அதனால் இறைவன் நமக்கு தருகின்ற நன்மைகளை, தருகின்ற எச்சரிக்கைகளை நம்மால் அடையாளம் காண முடிவது இல்லை. எனவே அறிவை நோக்கிய, அறிவை சார்ந்த வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அறிவு முழுமையை நோக்கி வளர வேண்டுமே தவிர இடையிலே திரும்பிவிடக்கூடாது. அப்படி முழுமையை கண்டவர்கள் தான் ஞானிகள், மகான்கள், சித்தர் பெருமக்கள். அவர்கள் வகுத்த தத்துவத்தின் நோக்கம் என்ன? நாங்கள் மட்டும் அல்ல, நீங்களும் இந்த உச்சத்தை தொட முடியும். அதற்கான வழி, மார்க்கம் இது என்று எடுத்து விளக்கியவை மகான்களின் அனுபவங்கள் தான் தத்துவம். மனவள கலை என்பது வேதாத்திரி மகர்ஷி அவர்களின் அனுபவ தொகுப்பு. அவர் வாழ்ந்து பார்க்காத ஒன்றை நமக்கு பயிற்சியாக தரவில்லை. கவனிச்சு பார்த்தா புரியும். எண்ணமே செயலக்கம் பெறுவதனால் எண்ணி துணிக கர்மம் என்றார் வள்ளுவர். எப்படி எண்ணி துணிவது என்ற கேள்விக்கு விளக்கம் தருகிறார், வழிகாட்டுகிறார் மகர்ஷி அவர்கள். எண்ணம் எழும் போதே இதை செயல்படுத்தினால் வரக்கூடிய விளைவு என்ன என்று கணித்து பாருங்கள். தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ, உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தரக்கூடியவை அனைத்தும் அறம் சார்ந்தவை. ஏதாவது ஒரு வகையில் துன்பம் அளிக்கும் என்றால் அது தவிர்க்க வேண்டியவை, விளக்க வேண்டியவை. இப்படி
ஆராய்ந்து செயல்படுவதையே பழக்கமாக்கி கொண்டால் அதுவே நம்முடைய குணமாக இயல்பாக மாறி போகிறது. இந்த நற்குணம் நமது அறிவாட்சி தரத்தை உயர்த்தும். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். நல்ல அறிவாட்சி தரம் என்னவெல்லாம் நமக்கு நன்மை செய்யும் என்றால், உடல் நலம், மன நிறைவு, நட்பு நலம், நல்ல உறவுகள், நல்ல சந்ததிகள், நிறைவான செல்வம், உயர்ந்த புகழ், வாழ்க்கை முடிகின்ற போது மோட்சம் என்ற இறைநிலையோடு ஒன்றக்கூடிய பெரும் பாக்கியம். இவை அனைத்தையும் நமக்கு இலவசமாக அள்ளித்தரக்கூடியதுதான் உண்மையான ஆன்மீக வாழ்க்கை, கர்மயோக வாழ்க்கை. எனவே எண்ணிய முடிதல் வேண்டும். எல்லாரும் அதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க. எப்படி இருந்தால் எண்ணி அனைத்தும் வெற்றி பெறும் என்றால் நல்லவே எண்ணல் வேண்டும். அடுத்த வரி, நல்லதுதான் நினைக்கிறேன். எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் உறவு நட்புக்கு, என் சந்ததிக்கு 7 தலைமுறைகளுக்கும் நான் நல்லதுதான் நினைக்கிறேன். அதுக்காகத்தான் லஞ்சம், ஊழல், அதிகார துஷ்பிரயோகம் எல்லாம் செய்து கோடிக்கணக்கில் சேர்த்திருக்கிறேன். இது நல்லவையா என்று மக்களை கேட்டால் திருட்டு பையன் சார் என்றாங்க. நீ உனக்காக உருவாக்கும் நியாயம் அது அநியாயமானாலும் ஆகும். இது நீரோடு செல்கின்ற ஓடம். இதில் நியாயங்கள் யார் பேசக்கூடும்? எனவே எல்லோருக்கும் பொதுவான ஒரு நியாயம் உண்டு. அதான் இறை நீதி. அதன்படி நல்லதை எண்ணல் வேண்டும். சரி, அப்படி என்ன முடிகிறதா? ஏன் முடிவதில்லை என்றால், அப்படி நல்லதை மட்டுமே எண்ணுவதற்கு மனதிலே உறுதி வேண்டும். வில் பவர், வைராக்கியம் வேணும். அந்த வைராக்கியம் எப்படி வரும் என்றால் தெளிந்த நல் அறிவு வேண்டும். இப்ப அறிவு எல்லோரிடத்திலும் இருக்கிறது. அறிவில்லாத ஜீவனோ இடமோ காலமோ இல்லை என்பது நமக்கு தெரியும். ஆனா பாரதர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, தெளிந்த நல் அறிவு வேண்டும். அறிவு எல்லோருட்டையும் இருக்குது, ஆனால் அது தெளிவாக இல்லை, நல்லதாக இல்லை. ஏன்? அடுத்தவர் வாழ்வதை பொறுப்பதில்லை. நானே எல்லாவற்றிலும் எங்கும் நம்பர் 1 இருக்கணும். தகுதி இருக்கிறதோ, திறமை இருக்கிறதோ, வாய்ப்பு இருக்கிறதோ, சஞ்சித கர்ம வினை சப்போர்ட் இருக்கிறதோ, எதுவும் எனக்கு தெரியாது. ஆனா நான் தான் நம்பர் 1 இருக்கணும். இந்த ஆணவத்தின் உச்சமே அனைத்து பாவங்களுக்கும் அடிப்படை. அப்ப தெளிந்த நல் அறிவு என்பது தெய்வீக அறிவு, பேரறிவு. இப்ப இந்த கவி இப்படி திருப்பி பாருங்க. தெளிந்த நல் அறிவு பெற்றுவிட்டால் மனதிலே உறுதி தோன்றும். எதையும் சாதித்து காட்டக்கூடிய மனோதிடம் தோன்றும். அப்ப நல்லதை மட்டுமே எண்ண முடியும். அப்படி எண்ணி அனைத்துமே செயலாக்கம் பெறும். அப்ப எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். அந்த தெளிந்த அறிவை பெறுகின்ற வழிதான் உண்மையான ஆன்மீகம். உடலை காக்கின்ற யோகாசன பயிற்சிகள் அல்லது எளிய முறையோட பயிற்சிகள், உயிர் வளம் தரும் காயல்ப பயிற்சி, நன்று தீது தேர்ந்தெடுக்கின்ற தத்துவ அறிவு, தெளிந்த நல் அறிவை பெறக்கூடிய தவம், 4 வகை பயிற்சிகளும் சேர்ந்தது தானே மனவளக்கலை. எனவே பயிற்சி முழுமையானது, நம்முடைய முயற்சி தான் குறைபட்டு போகிறது. அப்ப முயற்சியை முழுமையாக்கினால் பயிற்சியில் முழுமை நன்மைகளையும் பெற்றுவிட முடியும்.
அனைத்து நன்மைகளையும் பெற்றுவிட முடியும். எனவே தெளிவை நோக்கிய அறிவின் பயணத்தில் பயிற்சிகள் மூலம் மனம் உறுதி பெறும். நல்லதை மட்டுமே எண்ணும் திண்மை மிக்க மனம் உருவாகும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறும் என்றார் வள்ளுவர். நினைத்தது நினைத்தபடி செயலாகும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர். எப்போ எண்ணியர் திண்ணியராக பெறின் மன உறுதி இருந்தார். இரண்டாவது படித்தளம் இந்த மனதை அறிவாக உயர்த்துவது. மனம் அறிவாகணும்னு சொல்லிட்டோம். அப்ப அதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் இல்லையா? இப்ப மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். அப்ப மற்றவர்களுக்கு என்று வாழ்கின்ற போதுதான் மனிதன் தெய்வமாகிறான். ஏன்? நான் மட்டும் தெய்வம் அல்ல. தெய்வத்தின் ஒரு சிறு துகள், மிகச்சிறிய ஒரு துகள் நான். இன்னும் மிக விரிந்த பிரபஞ்சம், உலகம் இருக்கிறது. அனைத்தும் இறைவனுடைய திருவிளையாடல்கள் தான். தில்லை அம்பலம். அப்ப இந்த மனதை எப்படி அறிவாக மாற்றி தெய்வத்தை அறிவது என்ற போது மகிழ்ச்சி ஒரு கவி சொல்றாங்க. மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம். மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம். மனம் உயர் வெளியினில் மறிவை தோய்ந்திட. சுத்தவெளி துரியோதய தபத்துல. மனம் விரிந்து அறிவென்னும் மா பதம் எய்திடும். மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. அதாவது இன்றைக்கு உலகெங்கிலும் தொழிலாளர்களும் உண்டு, திட்டமிடுகின்ற துறையும் உண்டு, நிர்வாகம் செய்கின்ற துறை மிக முக்கியமானது. அட்மினிஸ்ட்ரேஷன், மேனேஜ்மெண்ட். இந்த வார்த்தை ஒற்றை சொல் அல்ல. மேனேஜ்மெண்ட் என்பது ஒற்றை சொல் அல்ல. மேன், ஏஜ், மெண்ட், 3 சொற்கள் இணைந்தது. மேன் மனிதன், ஏஜ் வயது, மெண்ட் பக்குவமாவது, தகமைத்துக் கொள்வது, மாற்றிக்கொள்வது. அதாவது வயதுக்கு தகுந்த பக்குவம் அடைவதுதான் மேனேஜ்மெண்ட். அப்படி ஆகவில்லை என்றால் திருத்தணும் இல்லையா? அமெண்ட், திருத்துவது. இந்த சாத்விக கடமை நிர்வாகத்திற்கு, அறிஞர்களுக்கு உண்டு. சரி, சொன்ன கேட்க மாட்டேன்றான். அப்போ டிமாண்ட், அதிகாரத்தை பயன்படுத்தி இதை செய்யலைன்னா தண்டிக்கப்படுவாய். டிமாண்ட். இதற்கும் பயன் இல்லை என்றால் கமாண்ட், சிறு தண்டனைகள் மூலம் திருந்துவதற்கான வாய்ப்பை தருவது. ஆனால் தன் பதவிக்காக, பதவி உயர்வுக்காக சக ஊழியர்களை கசக்கி பிழிவதே இன்றைக்கு நிர்வாக திறமையாக பாராட்டப்படுகிறது. Killing others' benefits is called management skill. இன்றைய சமுதாயத்தில் killing others' benefits is awarded as management skill. திறமையான நிர்வாகி குறைந்த மேன் பவர்ல அதிகமான அவுட்புட் கொடுக்கிறார். எப்படி கொடுப்பார்? கசக்கி பிழிஞ்சாதான் கொடுக்க முடியும். அது மட்டுமல்ல, உறவிலும் நட்பிலும் சுயநலம் மையம் கொள்வதால் மற்றவர் உணர்ச்சியையும் தேவைகளையும் உரிமையையும் சுதந்திரத்தையும் மதிப்பது இல்லை. பெறுகின்ற நன்மைகளுக்கு நன்றி பாராட்டும் பண்பாடு தலைமறைவாகிவிட்டது. நல்லவர்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடையாது, மரியாதை கிடையாது சமுதாயத்தில். விதிவசத்தால்
ஒரு முறை பதவிக்கு வந்தவர் சாகும் வரை தானே பதவியில் இருக்க நினைப்பதும், தன் சந்ததியே ஆள வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும், ரஜோ குணம் தமோ குணத்தோடு கலந்து அதர்மத்தில் ஆட்டம் போடுகிறது. அதர்மமே ஆராதிக்கப்படுகிறது. பேச்சில் இருக்கும் தர்மம், ஒழுக்கம், நியாயம் செயலில் இருப்பது இல்லை. எனவே தீய அருகுணங்கள் இருக்கின்ற வரைக்கும் ஆத்ம தரிசனம் பெற முடியாது, அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைவும் பெற முடியாது. எனவே மனதில் எந்த விதமான களங்கமும் இல்லாத பக்குவமே முழுமையான பாதுகாப்பு. மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நிரபெற வள்ளுவம். வாழ்க்கை என்பது ஒரு கனவை போலத்தான். கனவில் தோன்றிடும் காசும் பணமும் கைகளில் விழுந்திடுமா? இல்ல. அது மாதிரி இந்த வாழ்க்கையில் நாம் சிறகடிக்கின்ற கற்பனைகள் எல்லாமே நிஜத்தில் நடந்து விடுமா? இது போலத்தான் பொருள் சார்ந்த வாழ்வில் எண்ணற்ற அனுபவங்களை பெற்றாலும் அவை ஆத்ம லாபத்திற்கு பயனாவது இல்லை. வாழ்கின்ற காலத்தில் எல்லா சுகங்களையும் நிறைவாக துய்க்க வேண்டும். அதே சமயம் இது நமக்கு சொந்தம் அல்ல என்ற உணர்வும் இருக்கணும். அதுதான் டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட். உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. குடும்பத்தை விட்டு காவை கட்டி கொண்டு ஓடிவிடுவதல்ல துறவு. மனதிலே துறவு இருக்கணும். அது வந்து விட்டாலே அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்பட மாட்டோம். அப்போ அறம் பிறளாது, அதர்மம் தோன்ற முடியாது. எனவே உயிரை போக்கும் மின்சாரத்தை பாதுகாப்பு சாதனங்கள் மூலம் நாம் பயன்கொள்வதைப் போல சிக்கல் மிகுந்த ஆபத்து மிகுந்த உலக வாழ்க்கையை தவத்தின் மூலம் காத்துக்கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எதுக்கு இவ்வளவு சிக்கல் என்று சில பேர் எல்லாருமே வேண்டாம்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கு திருமணத்தை தள்ளி போடுவதும், லிவிங் டுகெதர் என்று புதிய ஒரு வாழ்வியலை வகுத்துக் கொள்வதும் இதெல்லாம் இயற்கைக்கு பொருந்திய வாழ்க்கை அல்ல. இல்லறமே வேண்டாம் என்று ஒதுங்குவது மின்சாரமே வேண்டாம் என்று விலகிடுவதை போன்றது. இது எல்லாம் யார் உணரணும்? போலி துறவிகள், போலித்தனமான பக்தர்கள், இவங்க உணரணும். உணராதவர்களை சமுதாயம் விலக்கி வைக்க வேண்டும், புறக்கணிக்க வேண்டும். தகுதி இல்லாதவனை தலைவனாக்க கூடாது. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் புரியல. அண்டங்காக்கைக்கும் குயிலுக்கும் பேதம் தெரியல என்பார் கண்ணதாசன். தமிழ்நாட்டிலே காமராஜரை தோற்கடித்து வேறொரு ஆட்சி வந்த போது காமராஜருக்காக கண்ணீர் வடித்து எழுதிய வார்த்தைகள் இது. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியல, அண்டங்காக்காய்க்கும் குயில்களுக்கும் பேதம் புரியல என்றார். இதற்கு மாறாக மனம் சார்ந்த வாழ்க்கையில் சில சமயங்களில் அறிவின் எழுச்சியால் மனம் சுகப்பட்டாலும் பெரும்பாலும் பிரச்சனைகளை நோக்கியே மனசு பாயும். மனித ஜாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா என்பார் கண்ணதாசன். எனவே இந்த மனதை அறிவாக வைத்துவிட்டால் அந்த தெய்வீக உணர்வில் அறிவே பேரின்பமாகிறது. பகுத்தறிவில் சிற்றின்பம், பேரறிவில் பேரின்பம். எனவே அறிவின் மறு பெயரே இன்பம். அறிவு சார்ந்த வாழ்க்கை இன்பமயம். சரி, இந்த அறிவின் பயணத்துல அடுத்து நாம் பெறக்கூடிய அனுபவம் என்ன? மூன்றாம் படி
ஆறுமுகமான பொருள் நான் அறிய வேண்டும். ஆறுமுகமான பொருள் நான் அறிய வேண்டும். என்னன்னு இருக்கிறது வாழ்க்கையில? ஸ்பரிசம், சுவை, வாசனை, பார்வை, ஓசை, ஐம்புலன். இந்த 5 புலன்கள் மூலமாக சுகப்படுகிறோம். அந்த சுகத்தை துய்ப்பது எதன் மூலம், எப்படி? யோசிச்சு பாருங்களேன். கங்கையிலே குளிக்கையிலே காவிரியில் மனது வைத்தால், கங்கையிலே குளிக்கையிலே காவிரியில் மனது வைத்தால் அந்த சுகம் இது தருமா? அப்போ எதை செய்கிறோமோ மனம் அதிலே இணைந்தால்தான் அந்த காரியத்தை திறம்பட செய்யவும் முடியும், அந்த புலன் சுகத்தை நிறைவாக தூய்க்கவும் முடியும். அதனால் இந்த 5 புலன் வழியாக உணர்வு என்று பெறுவது மனம் என்ற ஜீவாந்த தன்மாற்றம். அப்ப அந்த பூர்வீகத்தை நாம் புரிந்து கொண்டால்தான் சுக துக்கங்களிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். ஏன் என்றால், கன்வர்ஷன் and consumption of biomagnetism is perception. நம் உடலில் அடிப்படையாக இருக்கின்ற ஜீவகாந்த ஆற்றல், உயிர்காந்த ஆற்றல், அதனுடைய செலவும் தன்மாற்றமும் தான் நாம் ஐம்புலன் சுகங்களாகவும் சுகதுக்க உணர்வுகளாகவும் பெறுகின்றோம். அப்ப காந்தம் இருப்பு இல்லை என்றால் அழகான மனைவியும் சுகம் தர முடியாது, அறுசுவை உணவும் நிறைவு தர முடியாது, அற்புதமான இசையும் நமக்கு சுகம் தர முடியாது. அப்போ ஜீவாந்தத்தின் இருப்பு நம்மிடத்திலே சேமிக்கப்பட வேண்டும், மேன்மைப்படுத்தப்பட வேண்டும். என்றால் இந்த 6 வகையில் தன்மாற்றம் அடைகின்ற காந்தத்தினுடைய சரித்திரத்தை, பூர்வீகத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆறுமுகமான பொருள் நான் அறிய வேண்டும். இந்த மனம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐம்புலன்களுக்கும் எல்லை உண்டு, அளவு முறை என்ற இலக்கணம் உண்டு. அதை மீற முடியாது புலன்களால். ஆனா மனதுக்கு எல்லை உண்டா பாருங்க. All the 5 senses have limited capacity, but the mind alone with unlimited capacity. So mind cannot be satisfied. வாழ்க்கையின் அடிப்படை சூத்திரமே இதுதான். Mind cannot be satisfied. மனசு போதும் என்று சொல்லவே சொல்லாது. ஏன் என்றால், mind has unlimited capacity because the consciousness is unlimited. மனதுக்கு ஏன் எல்லை இல்லை என்றால், மனதுக்கு மூலம் எல்லை இல்லாத அறிவு. அப்ப அறிவுக்கும் எல்லை கிடையாது, அறிவின் எழுச்சியால் செயல்படுகின்ற மனதுக்கும் எல்லை கிடையாது. அப்போ இந்த மனம் எங்கே நிறைவு பெறும்? இப்போ கடலிலிருந்து நீர் ஆவியாகி மேகங்களாக மிதக்கிறது. அது கனத்த கருமேகங்களாக திணிவு பெற்ற பிறகு குளிர்ச்சி அடைந்து பூமிக்கு மழையாக பெய்கிறது. அது மலைகளிலே தொடங்கி நீர்வீழ்ச்சிகளாக, அருவிகளாக விழுந்து ஆறு, ஓடை, வாய்க்கால், குளம், குட்டை, ஏரி என்று பல பயணங்களை கடந்தாலும் அதன் ஓட்டம், அதன் பயணம் எங்கே முடிகிறது என்றால், எங்கே புறப்பட்டதோ அங்கேதான் முடிகிறது.
யதாஸ்தானம் பிரஸ்டாப்யாமி. அதே போல எங்கே இருந்து அறிவு தன் பயணத்தை துவங்கி 6ஆம் அறிவாக நம்மிடத்திலே வந்து நிற்கிறதோ, இது மீண்டும் தன் மூலமாக தெய்வத்தை அறிந்தால் அன்றி மனம் நிற்கவே நிற்காது. அப்ப மனம் எப்போது தனது ஆசைகளை பிரசிப்பதை நிறுத்துகிறது என்றால், கேள்வி வரும்போது பதில் ஒன்று வேண்டும், கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும், வாழ்வை உனதாக நீ வாழ வேண்டும், மனதை மனமாக நீ காண வேண்டும் என்று 4 வேதங்களுக்கு சமமான 4 மகா வாக்கியங்களை தந்தார் கண்ணதாசன். கேள்வி வரும்போது பதில் ஒன்று வேண்டும். ஆறுமுகமான பொருள் எப்படி என்று கேள்வி கேட்டால் பதில் வார்த்தைகளால் அல்ல, காட்சியாகவே நமக்குள் விரிய வேண்டும். எப்போது எங்கே அந்த காட்சி கிடைக்கும் என்றால், துரியாதீதத்தில், சக்தி களத்தில், தீட்டா டெல்டா அலைவேகத்தில் நம்முடைய கேள்விகள் எழுகின்ற போதே பதில் அகக்காட்சியாக கிடைக்கும். கேள்வி வரும்போது பதில் ஒன்று வேண்டும், துரியாதீதம். கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும், நோ மைண்ட் ஸ்டேட். மனமே அற்று போய்விட்ட பிறகு அது எதை கேட்க முடியும்? ஏன்னா மனம்தான் தன் மூலத்தில் ஒன்றிவிட்டதே, அறிவாகிவிட்டதே. அறிவான பிறகு இயக்கம் எங்கே, ஓட்டம் எங்கே? அப்ப கேட்க நினைக்காத மனம், அதுவும் துரியாதீதம்தான். இந்த உச்சத்தை தொடுவதற்கு எப்படி நாம் வாழ வேண்டும் என்றால், நோ கம்பேரிட்டிவ் டிமாண்ட்ஸ். முதல்ல அடுத்தவங்களை பார்த்து அது மாதிரி எனக்கும் என்ற எண்ணத்தை முதல்ல நிறுத்தணும். என் வாழ்க்கை, என் வினை பயன், என்னுடைய எண்ணம், சொல், முயற்சி, சந்தர்ப்பம், சூழ்நிலை, தகுதி, வசதிகள் எல்லாம், இதை கொண்டு நான் என்ன செய்ய முடியுமோ அதுதான் யதார்த்தம், அதைத்தான் செய்ய முடியும். அப்ப அதோடு நான் நிறைவு பெற்று விட வேண்டும். அப்ப வாழ்வை உனதாக நீ வாழ வேண்டும், அடுத்தவங்களுக்காக வாழக்கூடாது. பெற்றேன் பல்பிறவி பிறருக்கே உழைத்தி அழியானேன், அப்படி வாழக்கூடாது. வாழ்வை உனதாக நீ வாழ வேண்டும். என் உடல், என் ஆத்மா, என் வாழ்க்கை என்று இதுல அறம் சார்ந்து வாழ்ந்து விட்டால் வாழ வென்ற உரிமை எல்லோருக்கும் உண்டு. வாழ்வோர்க்கு சாதகமாய் அமையும் மட்டும். அப்ப என் வாழ்க்கை, என் ஆத்மா, என் தூய்மை, அதிலே வாழ்வோர்க்கு சாதகமாகவும் இருக்க வேண்டும். சரி, இதுக்கு என்ன செய்வது? மனதை மனமாக நீ காண வேண்டும். மனசு அப்படித்தான், அது குரங்கு. ஒரு கிளையில நிக்குமா குரங்கு? ஒரு எண்ணத்தில் நிற்குமா இந்த மனசு? மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு. அதை தாவ விட்டால், தப்பி ஓட விட்டால் நம்மை பாசத்தில் தள்ளிவிடும், அது பாவத்தில் தள்ளிவிடும். அடித்தாலும் அணைத்தாலும் வழிக்கு வராது, அப்படியே விட்டு விட்டால் முடிவும் இராது. நயத்தாலும் பயத்தாலும் அடங்கி விடாது, நமக்குள்ளே இருந்து கொண்டு நன்மை தராது. நமக்குள்ளே இருந்து கொண்டு நன்மை தராது. மனசை பத்தி எவ்வளவு அழகா எழுதியிருக்கிற கண்ணதாசன். எனவே இந்த மனம் எப்படி 6 நிலைகளிலே உணர்வுகளாக, அனுபவங்களாக தந்து கொண்டிருக்கிறது, அந்த ஆறுமுகமான பொருள் நாம் அறிய வேண்டும். மகர்ஷி சொல்றாங்க ஒரு கவியர், அலையலையா இயங்கும் மனதின் அடித்தளமே நிலை பொருள். இப்ப கடல், அலை, 2 வார்த்தையை பயன்படுத்துகின்றோம். சரி, இந்த 2க்கும் உட்பொருள் என்ன?
கடல் என்றாலும் அலை என்றாலும் தண்ணீர் தானே. பிறகு ஏன் ஒன்று கடல் ஒன்று அலை என்றால், அமைதிக்கு இருப்புக்கு பெயர் ஓஷானிக், கடல். எழுச்சி பெற்ற வேகத்திற்கு அலைக்கு பெயர் டைட்டானிக். எனவே அலை அலையாய் இயங்கும் மனதின் அடித்தளமே நிலை பொருள், அது தெய்வம். கடல் போன்று அலை போன்றதே மனம். நிலை பொருளாம் இருப்பு சிவம் நித்தியம் என்று ஓதிடும். நிலைத்த பொருள் எதுங்க? ஆதி சிவம், சுத்தவெளி. நிலை பொருளாம் இருப்பு அது சிவம். அதுவே என்றைக்கும் இருப்பது நித்தியம் என்று ஓதிடும் நெடுவெளி உனது அறிவாகும். அந்த எல்லையில்லாத சுத்த வெளிதான் நம்முடைய அறிவு. அந்த அறிவின் அலையே மனம். இந்த மைண்ட் என்ற வார்த்தை இருக்கு பாருங்க, MIND, மேன் இன்சைட் டிவைன். மேன் இன்சைட் டிவைன். M இன் IN அப்புறம் D, மைண்ட். தெய்வத்திற்கு அறிவு என்றும் உணர்ச்சியால் எழுச்சி பெற்ற தெய்வத்திற்கு மனம் என்றும். அத மேன் இன்சைட் டிவைன். எழுச்சி பெற்ற தெய்வத்திற்கு மனம், மனிதன். இப்போ இந்த வேகத்திலிருந்து மனம் ஒடுங்க ஒடுங்க என்னாகும்? அறிவை நோக்கி பயணித்து அறிவாகவே கலந்து போகும். சாமி சொல்லுவாங்க, கரும்பு சர்க்கரை எல்லாம் கரும்பின் வரலாறு தானே. இப்போ அஸ்கா சர்க்கரை கரும்பு சர்க்கரை இரண்டும் கரும்பின் மறுவடிவம் தான் இல்லையா? சர்க்கரை ஆலைகளிலே கரும்பை கொண்டுதானே கிறிஸ்டல் சுகர் தயாரிக்கிறாங்க. தோட்டத்தில் விவசாயி அதே கரும்பை கொண்டுதான் வெல்லம், கருப்பட்டி தயாரிக்கிறாங்க. இப்போ அஸ்கா சர்க்கரை கரும்பு சர்க்கரை இரண்டும் கரும்பின் மறுவடிவம் தான் என்றாலும் கரும்பு சர்க்கரை உடலுக்கு ஊறு விளைவிப்பது இல்லை. அஸ்கா சர்க்கரை உடலுக்கு ஊறு. காரணம், இரண்டின் வாழ்க்கை, இரண்டின் தயாரிப்பு முறை. எனவே மூலம் ஒன்றாக இருந்தாலும் முடிவுகள் வேறு வேறாக வர காரணம் இயக்க வேறுபாடுகள், வாழ்க்கை அனுபவங்கள். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும், சிறப்பு ஒவ்வா செய் தொழில் வேற்றுமையான். சரி, இப்ப மனம் ஏன் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது? மனதுக்கும் எல்லை இல்லை, அறிவுக்கும் எல்லை இல்லைன்னு பார்த்தோம். அப்ப ஏன் தொடர்ந்து ஓடுகிறது என்றால், எப்படி நீர் கடல் நோக்கியே ஓடுகிறதோ அதுபோல் மனம் பேரின்பத்தை நோக்கியே ஓடுகிறது. அது நாடுவது தேடுவது பேரின்பம் என்பது நமக்கு தெரியல. அதனால உலக பொருட்களை காட்டி காட்டி இதை பாரு இதை பாரு இதை பாரு என்று மனதுக்கு போக்கு காட்டுகிறோம். மனமும் அதை தூய்க்கிறது. தூய்த்த பிறகு இது இல்லையே நான் தேடுறது, அப்ப இதை விட எது பெருசு, இதை விட எது அழகானது, எது சிறப்பானது, எது பெரிதானது என்று அடுத்த கட்டத்தை தாவுகிறது. காரணம், அது தேடுகின்ற இன்பம் இது அல்ல, புலன்கள் அல்ல, அனுபவ பொருட்கள், வாழ்க்கை வசதிகள், சொத்துக்கள் அல்ல. இந்த மனம் தேடுகின்ற இன்பம் பேரின்பம். அது புரியாமத்தான் என்ன சொல்றோம், மனம் ஒரு சைத்தான் அப்படின்றோம். எனவே அறிவின் பயணத்தில் அறிவே மனமாக இயங்கிக் கொண்டிருப்பதை தெரியாமல் அனுபவ பொருட்களை, வசதிகளை வைத்து வேடிக்கை காட்டிக் கொண்டிருக்கின்றோம். அதனால் நிறைய பெறுவதில்லை. எனவே ஒரு தீய எண்ணம் எழுதுறது என்றால் போட்டது தானே.
அப்ப அதை நல்ல எண்ணமாக மாற்றி நலம் பெறுவதற்கு அகத்தாய்வு பயிற்சிகள் வேண்டும். செயல் திருத்தத்திற்கு அடிப்படை மன திருத்தம். மனதை திருத்தி அமைப்பது என்றால் ஆத்மாவில் உள்ள பதிவுகளை உபயோகிக்காமல் விட்டுவிடுவது. போக்க முடியாதுங்க, பதிவுகளை விட்டு விடலாம். இப்போ உதாரணமாக, குழந்தை பருவத்தில் தைத்த ஆடையை மாணவ பருவத்தில் போட முடியுமா? அவ்வளவு ஏன், ஒல்லியா இருந்தப்போ தைச்ச ஆடையை குண்டாயிட்டா போட முடியாது இல்லையா? இல்லவா? அப்ப என்ன செய்யலாம்? யாருக்கா கொடுத்துடலாம். அப்படி பதிவுல யாருக்கா மாற்றி கொடுக்க முடியுமான்னா முடியாது. அது வேர்த்து கொடுக்கவும் முடியாது, கிழிச்சு நெருப்புல போடவும் முடியாது, டிஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. கேரக்டரைசேஷன் கேன் நெவர் பி எரேஸ்ட். இந்த பெருங்காய டப்பாவை அல்ல ஒரு மண்ணெண்ணெய் பாத்திரத்தை என்ன சோப்பு போட்டு எப்படி கழுவினாலும் வாசனை போகாது இல்லையா? அதையே தூக்கி நெருப்புல போட்டீங்க வச்சுக்கோங்க, பெருங்காய டப்பா மண்ணெண்ணெய் பாத்திரம் தூக்கி நெருப்புல போடுங்க, என்ன ஆகுது? போயே போச்சு. அதான் அக்னி பிரவேசம். அப்ப நம்முடைய வினை பதிவுகளை, நம்முடைய மனதை அக்னி பிரவேசத்தில் வைத்தால் அந்த நெருப்பிலே எண்ணங்கள் தூய்மை பெறும். தூய்மை பெறும்னா சுத்தமாயிடாது, நம்மிடத்திலே எழுச்சி பெற்று செயலுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது. எண்ணி துணிகை கர்மம். இப்படி ஒவ்வொருவரிடத்தும் நல்பதிவுகளும் தீய வினைப்பதிவுகளும் கலந்தே உள்ளன. சரி, தீயதை செயல்படுத்தாததற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, தேவையில்லாததால் செய்யவில்லை, அல்லது சந்தர்ப்பம் கிடைக்காததால் செய்யவில்லை. அதனால தீவினை பதிவுகளுக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. எல்லார்கிட்டையும் இருக்கும், எப்பவும் இருக்கும். அப்ப எப்படி தப்பிப்பது? அதை பயன்படுத்தால் விட்டுவிட்டால் போதும், எழுச்சி பெறும், தானே வான்காந்தத்துக்கு போயிடும். இந்த தெளிவை, மன உறுதியை தருவதுதான் ஆன்மீக பயிற்சிகள். யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். எந்தெந்த வினை பதிவுகளிலிருந்து நாம் விலகி நிற்கிறோமோ, எந்தெந்த உறவு நட்பு அனுபவ பொருட்களிலிருந்து நாம் விலகி நிற்கின்றோமோ, அதனால் வரக்கூடிய துன்பங்களிலிருந்தும் நாம் விலகிவிடலாம். இதற்கு தியானத்தால் பெறக்கூடிய விழிப்பு நிலை மிக அவசியம். கான்ஸ்டன்ட் அவேர்னஸ், அயரா விழிப்பில் இருக்கக்கூடிய அந்த பக்குவத்தை பெறுவதற்கு குருவின் தீட்சையும் ஆசீர்வாதமும் வேண்டும். அது மட்டுமல்ல, தவத்தையும் தத்துவ விளக்கத்தையும் அகத்தாய் பயிற்சிகளாக அன்றாட வாழ்க்கையின் கடமைகளிலே இணைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப என்னாகும்? ஒரு கட்டத்தில் நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏற முடியாததை போல உலக பொருள் கவர்ச்சிகளும் நம்மிடத்திலே நுழைய முடியாது. அறிவின் கட்டுப்பாட்டுக்குள் மனம் அடங்கி போகும். அது வரைக்கும் இந்த மனதின் தவிப்பு தவிர்க்க முடியாதது. அதை ஒரு திரைப்பாடல், கோபாலகிருஷ்ணன் ஒரு டைரக்டர் எழுதிய ஒரு திரைப்பாடல், சிற்பி செதுக்காத பொற்சிலையே எந்த சித்தத்தை நீ அறிவாயோ, அற்ப செயலுக்கு இப்படியும் மன அவஸ்தைப்பட விடுவாயோன்னு வரும். சிற்பி செதுக்காத பொற்சிலை. யார் சிற்பி? இறைவன், இறை உணர்வு. அப்ப தவத்தின் மூலம் பக்குவம் அடைந்த உணர்வால் இந்த மனதை செதுக்கி பொற்சிலையாக மாற்ற வேண்டும். அப்ப சிற்பி செதுக்காத பொற்சிலையே எந்த சித்தத்தை நீ அறியாயோ. சித்தம்னா ஆத்மா. அப்ப நம்முடைய ஆத்மாவில் என்னென்னலாம் இருக்குன்னு மனசுக்கு தெரியுதா?
அதனால அற்ப செயலுக்கு இப்படியும் மன அவஸ்தைப்பட விடுவாயோ? சின்ன நூல் கண்டா நம்மை சிறைப்படுத்துவது இல்லையா? அப்ப மனதின் பலம் மனதுக்கு தெரியவில்லை. யானையின் பலம் யானைக்கு தெரியாததை போல இந்த மனதின் பலம் மனதுக்கு தெரியவில்லை. அப்போ ஜாம்பவான் அனுமனுடைய ஆற்றலை விலக்கி சொன்னதை போல வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் நமக்கு மனதின் ஆற்றலை விலக்கி சொல்கிறார்கள். அனுமன் கடலை தாண்டியது போல நாமும் கடலை தாண்டலாம். பிறவை கடலை. ஒரு பாறையை செதுக்கி வேண்டிய சிற்பத்தை வடிப்பதை போல மனதை செதுக்கி செதுக்கி இன்ப துன்பங்களுக்கு ஆட்படாத பக்குவத்தை பெறும்போதுதான் ஆத்மாவில் இருக்கின்ற ஜீவாந்த அலைகள் தோன்றுவதை உணர்ந்து ஆத்ம தரிசனம் பெற முடியும். பிறகு ஆத்மாவுக்கு மூலமான பரமாத்மாவை அறிந்து பரமாத்ம தரிசனத்தை பெற முடியும். அதையும் கடந்து முத்தாய்ப்பாக முடிவில்லா பரம்பொருளாகிய சுத்த வெளியோடு லயமாகி தெய்வ தரிசனத்தையும் பெற முடியும். அப்ப ஆத்ம தரிசனம், பரமாத்ம தரிசனம், தெய்வ தரிசனம் மூன்றுக்கும் அடிப்படை வழிகாட்டி குரு தரிசனம். இந்த அனுபவத்தால் எல்லாம் வல்ல இறைநிலையை ஐம்புலன்களாகவும் மனமாகவும் எவ்வுணர்வதை இயங்குவதை உணர்ந்து விட்டால் ஆறுமுகமான பொருள் அறிந்து விடலாம். இப்படி அறிகின்ற போது பழிக்கு அஞ்சும் பண்புள்ள சந்ததி அதை பெறணும். பிறகு நம்முடைய மனவளக்கலையிலே மகிழ்ச்சி தந்த செயல் திட்டங்களை பற்றியும் ஒரு சுருக்கமான கருத்தை பார்க்கணும். அது அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. மிகச் சிறப்பான சிந்தனை உரை. ஆன்மாவை தூய்மை செய்வது எப்படி என்ற கருத்திலே இன்று மிக ஆழமான தெளிவான சிந்தனை உரையை ஐயா நமக்கு தந்திருக்கின்றார்கள். மிக்க நன்றிகள் ஐயா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புவார்கள், சந்தேகங்களை தெளிவுபடுத்த விரும்புவார்கள், உங்கள் கருத்துக்களை ஐயாவிடம் பரிமாறிக்கொள்ள விரும்புவார்கள். இப்பொழுது கைகளை உயர்த்தி கேட்கலாம். கைகள் என்று வரவில்லை. இன்றைய சிந்தனை வரை ப்ராபபிளி கனவேருக்கு சிந்தனையை தூண்டி இருக்கும். அதை பற்றி ஆழ்ந்த சிந்தனை என்னும் இந்த பதிவை திரும்ப திரும்ப கேட்டு புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கலாம் நினைக்கிறேன் ஐயா. நான் ஒரு கேள்வி ஐயா. தனா ஐயா கையெழுத்திட்டார். தனா ஐயா கேளுங்க ஐயா. வாழ்க ஐயா. வாழ்க ஐயா. சொன்னீங்க அந்த மனத்தை அக்னி பிரவேசத்தில் வைத்தால் தூய்மை பெறும் என்று சொல்லி, அந்த அக்னி பிரவேசத்தை விட்டதை என்ன மீன் பண்ணீங்க? மனத்தை அக்னி பிரவேசத்தில் வைத்தால் தூய்மை பெறும், அகத்தாய் பயிற்சி தான். அதுதான் அக்னி பிரவேசம். ஆமா. நாளைக்கு அக்னிக்கு எங்க போடணும். இப்போ எப்படி அந்த மண்ணெண்ணெய் பாத்திரத்தையும் பெருங்காய பாத்திரத்தையும் போட்டீங்கன்னா வாசனை போயிடுது இல்ல? அது போல அகத்தாய்வு என்ற நெருப்பில போட்டீங்கன்னா தீய எண்ணங்கள் வாசனையற்று போயிடும், பலமற்று போய்விடும், செயல்பாட்டுக்கு வராது. சொன்னால் மனம் ஓடுகிறது, மனம் பேரின்பத்தை நோக்கி ஓடுகிறது. இதுதான் ஒன்று, அது ஒவ்வொன்று பொருள் பண்டம் என்று சொல்லி காட்டி காட்டி கொண்டு ஓடுது. ஆனால் அதை துய்த்த பின்பு இதில்லை இதில் மனம் ஓடிக்கொண்டிருக்கு. அப்படின்ற பொழுது இந்த மனம் ஓடுது, இதுதான் பேரின்பம் ஒன்று காட்டுது. யார் அதை காட்டுறது பேரின்பம் சொல்லி பொருள் பண்டத்தை? யார் அந்த பொருள் பண்டம்? இப்ப ரெண்டு சொன்னீங்க, ஒன்று மனம் ஓடிக்கொண்டிருக்குது, இன்பத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்குது, பேரின்பத்தை நோக்கி. அப்ப இதுதான் பேரின்பம் என்று சொல்லி அந்த பொருள் பண்டம் உலகத்தில் உள்ள மற்ற பொருள் எல்லாத்தையும் காட்டிக்கொண்டு இன்னொன்று காட்டுது. அந்த காட்டுதல் அது யார் காட்டுறதா?
மனத்துக்கு நாம தான் காட்டுறோம். மனமே தேடுது, சமுதாயம் காட்டுது, நம்முடைய முன்னோர்கள் காட்டுறாங்க. ரைட் ஓகே விளம்பரம் இல்லாமயே ஒரு பொருள் நம்ம வாங்குறோம். சரியா ரைட் அதான் அந்த மனம் அப்ப இந்த மனமுன்னைக்குள்ள அந்த அந்த உலகத்தை பார்த்து நாங்கள் ஓடுறோம் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, மனதுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. சரியா இந்த ட்ரெஸ் வாங்குங்க, அருமையா இருக்கு பாருங்க, இந்த நகை பாருங்க அருமையா இருக்கு, இந்த செல்போன் பாருங்க எல்லா வசதியும் இருக்கு என்று அந்த இன்பத்தை, இப்ப நீங்க எதை பயன்படுத்தினா அதுல சுகம் பெறுகிறோம் இல்லையா? போட்டு செல்போன்ல ஒரு வாட்ஸ்அப் பாக்குறீங்க பண்றீங்க, ஒரு செய்தியோ ஏதோ ஒன்று கேட்கிற போது மனசுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு என்ஜாய்மெண்ட். அப்ப ஆனா அது வந்து அது உண்மையானதா அசலானதான்னு சொன்னா இல்ல. அப்ப அந்த வசதியில கொஞ்ச நாள் தூய்க்கும், அப்புறம் சலிச்சு போயிடும். புரிஞ்சதையா மற்றதையா இன்னொரு கருத்தொன்று சொன்ன ஆறுமுகமான பொருள் நீங்க உள்ள வேண்டும் ஆதியர் அவந்த பெருமாளே. பிறந்த நாள் பக்கம் இந்த இதை கேட்டு 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 கொண்டு வந்தா நான் கருத்து தெரியும் தானே அந்த கருத்து தெரிஞ்சதையா. அது இன்னும் கொஞ்சம் விரிவான விளக்கம் இருக்கு, அது வேற ஒரு தலைப்புல பார்க்கலாம். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாம் ஒண்ணுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. அது தனி, அது எந்த தலைப்புக்கு பொருந்தாது, அது வேற ஒரு தலைப்பு வரும்போது பார்க்கலாம். இன்னொரு கேள்வி இருந்தா ஐயா, இப்ப வெறுமையில் அது வந்து அருணகிரிநாதத்தை திருப்பூர் அப்படித்தானே ஐயா? என்னங்க? அது ஒவ்வொரு 6 இதுக்கும் ஒண்ணு வரும் இல்லையா. நான் இப்ப கேட்பது சொல்லி சொன்னால் கணக்கான விஷயங்களும் உட்காந்து சொல்லிக் கொண்டு வர்றீங்க. இது அவர் அந்த படித்தவர் வந்தும் இதே விதைச்சுதான் படிச்சிருப்பாரோ இல்லாட்டி நீங்களும் அதை கண்டுபிடிக்க முடியறோ? இல்ல, எனக்கு நான் எங்கேயும் காப்பி அடிக்கல. ஆமா, அது சிந்தனையில வந்ததுதான். ஆனா அவங்க எழுதிய போது அதான் நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியா ரைட். ஏன்னா அந்த நான் அதை படிக்க நான் இப்ப பெரிய ஞாபகம் இல்லை. நான் அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற காலங்களில் இந்த இதுக்கெல்லாம் கருத்துக்கள்லாம் எழுதியிருப்பாங்க யாராவது. அதுல வந்து இப்படி ஒன்றும் வரையில, அதுக்காக நான் உங்களுக்கு அப்படி ஞாபகம் அங்கே வர முடியாது. அப்படி இல்லை. இதெல்லாம் வேதத்திரிய தத்துவத்தை மையப்படுத்தி சிந்திக்கிற போதுதான் இது அறிவியல் பூர்வமான கருத்து கிடைக்கும். சரியா ரைட். சரி குழந்தையா சரி சரியா. வெல்கம் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. ஐயா ஒரு கேள்வி. இப்ப பலரை பார்க்கின்ற போது இது ஒரு பொதுவான ஒரு ஒப்சர்வேஷன், அந்த நிலை எனக்கும் உண்டு. இளவயதாக இருக்கின்ற போது பல விடயங்களை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பின்பு வயசாகின்ற போது சிலருக்கு வயதாகின்ற போதும் அவர்களுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லை. என்ன இளவயதில் பெரும்பாலும் சிலர் கிடையாது, பெரும்பாலும் மாற்றம் கிடையாது. அதைத்தான் செய்கிறார்கள். அதையே இந்த 70-80 வயதிலையும் அவர்களுடைய தேடுவது ஒன்றாகவே இருக்கிறது. ஆனால் வேறு சிலர் வயதாகின்ற போது அவர்களுக்கு இந்த உலக இன்பங்களை அல்லது பொருள் இன்பம் இதுகள் எல்லாவற்றிலையும் அந்த விருப்பம் அற்று போய் அவர்கள் இதுகள் எல்லாத்திலிருந்தும் ஒதுங்கி போகின்ற ஒரு நிலை வருகின்றது. அவ்வாறு வருகின்ற போது அது அந்த அவர்களுக்கு உடல் வலிமையும் மன வலிமையும் கூட இல்லைத்தான். அந்த நேரங்களிலே அந்த இளவயதிலே இருந்த துடியாட்டம் இல்லாமல் போகின்ற போது அவர்கள் ஒரு வகையில ஒரு துறவு நிலைக்கு போய்கொண்டிருக்கின்றார்கள். ஆனா அதாவது அனுபவங்களை ஆய்ந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு பக்குவம் வரும். அப்ப இது சுடலை ஞானம் என்று சொல்ல முடியாது. அது ஞானம் சொல்ல முடியாது, ஞானத்தை நோக்கிய ஒரு திருப்பம், அவ்வளவுதான் திருப்பம். ஆனால் அவர்கள் அந்த பாவ பதிவுகளை நீக்குவதற்கு அதெல்லாம் அவங்க அந்த பயிற்சி வந்திருக்க மாட்டாங்க. அப்படியா? ஆமா, ஏன்னா நீங்க ஆன்மீகத்திற்கு பயிற்சிக்கு வந்தால்தான் தத்துவம் புரிகிற போதுதான் எது தர்மம் எது அதர்மம் என்பதே தெளிவாகும்.
இல்லை என்றால் இன்றைக்கு வாழ்கின்ற மக்கள் அவங்க வாழ்கின்ற வாழ்க்கையே தர்மம் தான் நினைக்கிறாங்க. ஆனா தர்மத்துக்கு இலக்கணம் தெரியாது அவங்களுக்கு. சோ எல்லோரும் எப்படி வாழ்றாங்க, அதுதான் தர்மம். அது எப்படி சரியாகும்? அது தர்மம் என்றால் துன்பம் வரக்கூடாது. ஆனால் அவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகள்ல அந்த துன்பங்கள் இல்லாத மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்கும் அதுகள் எல்லாம் இவர்களுடைய அது இருக்கலாம். அதாவது இப்ப சில மனிதர்கள் ஒரு 5% 10% மக்கள் வந்து யாருக்கும் துன்பம் தராமல் முடிந்த அளவுக்கு நன்மை செய்துட்டு போவாங்க. அது குறைவு. ஆனா சமுதாயத்தில் பெரும் பங்கு மக்கள் பாத்தீங்கன்னா சுயநலத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் தான். தனக்கு ஒரு நல்லது நடக்கணும்ன்றதுக்காக தேடி தேடி தவறு செய்பவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? ஆமா, அது இருக்குது. இல்ல இந்த 5% 10% மாணவர்கள் அவர்கள் மற்றவர்களுக்கு தீர்வு செய்யாவிட்டாலும் அவர்கள் ஏற்கனவே ஆற்றிய பாவ பதிவுகள் இருக்கத்தானே செய்யும். அதிலிருந்து இருக்கும். ஆனா அவர் மத்தவங்களுக்கு துன்பம் செய்யாததுனால இந்த பாவங்கள் இருந்தால் அப்பப்ப ஏதாவது ஒண்ணு வரும், போயிடும், அவ்வளவுதான். புதிதாக பாவங்கள் தோன்றாது. அது ஒரு வகையில நல்லது தானே. விளக்கம் இல்லை, தவம் செய்யல என்றாலும் கூட அறம் சார்ந்து வாழ்கின்ற போது அதுவே கருமையத்தை தூய்மை செய்து கொண்டு வரும் இல்லையா? அப்ப அவர்கள் பின்பு பவுண்டாகத்தான் இருப்பார்களா அல்லது அது சொல்ல முடியாது. அது ஏன்னா எர்த்பவுண்டா இல்லையா என்பது அவரவர் வாழ்ந்த வாழ்க்கை அவங்கள பார்க்கணுமே தவிர அடுத்தவர்கள் நம்ம ஒப்பிட முடியாது. ஏன்னா இறப்பு நிகழ்கின்ற போது அந்த மனதில் என்ன எண்ணம் வருதுன்னு சொல்ல முடியாது. அவரும் சொல்ல முடியாது, நாமும் தெரிஞ்சுக்க முடியாது. இப்ப அவர்கள் ஐயா தாங்கள் இப்ப அந்த நிலையில வருகின்ற போது இளமை பிராயத்திலே தாங்கள் செய்த பாவங்கள் இதுகள் எல்லாம் நினைத்து அதுக்காக வருத்தப்பட்டு அதுக்காக அந்த அது நீங்க அடுத்தவர்களுக்கு நம்ம டிவைட் பண்ண முடியாதுங்க. சில பேர் நினைப்பாங்க, பல பேர் நினைக்க மாட்டாங்க. இல்ல அப்படி நினைத்தால் அவர்களுடைய பாவங்கள் கழியுமா? கழியாது. நினைச்சா மட்டும் கழிஞ்சிருமா? அதாவது ஒரு பழைய திரைப்பாடல வரும், உச்சி மரக்கிறேன் என்று உயிர் வேறை அறுத்தவன் நான், பச்சையலம் குழந்தை கிள்ளி பால் நெருப்பில் எரிந்தவன் நான், பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவம் எல்லாம் தீரும் முன்னே இறக்க வைக்காதேன்னு ஒரு பாட்டு இருக்கு. அது மாதிரி அவன் செய்ததெல்லாம் நினைச்சு பாக்குறான் கடைசி காலத்துல என்னெல்லாம் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு. அதுவும் நினைச்சு பார்த்தா மட்டும் போயிடாது. ஏன்னா அதுக்கான மெச்சூரிட்டி டைம் வரும்போதுதான் அது வெளியே வருமே தவிர அந்த மெச்சூரிட்டி டைம் வராம நாம நினைத்து பார்ப்பதனால் மட்டுமே வெளியே வந்துடாது. இப்ப இது சொல்றாரு தானே ஐயா, அந்த யோக நித்திரையில போய் அந்த என்ன அடக்கத்துல இருக்கின்ற அந்த பதிவுகளை அவர்கள் எழுப்பி அதை யார் யோகத்தில் போகக்கூடிய திறமை உள்ளவங்க யாரு? எல்லா யூடியூப்லயும் யோக நித்திரை ஹைப்போதெட்டிக்கலா பேசலாமே தவிர இதை வந்து செயல்படுத்த முடியுமா? அதுக்குள்ள தகுதி உள்ளவங்க யாருங்க? சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம்தான் அது. அப்படி போனால் பண்ணலாம் தான். இப்ப மகர்ஷி வந்து தடி வியாதி ஏன் நீக்கிக்க முடியல? ரமண மகர்ஷி ஏன் கேன்சர் நீக்கிக்க முடியல? ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஏன் நீக்கிக்க முடியல? அவர்கள் நீக்க முயற்சிக்காமல் இருக்கலாம். அப்போ ஞானம் பெற்று விட்டா இதெல்லாம் இயற்கைன்னு ஏத்துக்குவாங்களே தவிர தன் தவத்தை பயன்படுத்தி திருத்த மாட்டாங்க. அப்புறம் எப்படி நீங்க வந்து யோக நித்திரையில போய் திருத்துறது இல்லைங்களா? ஆமா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க்கை வளமுடன். வாழ்க்கை வளமுடன். நாங்கள் இத்துடன் இந்த கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் குருவின் குரல் வகுப்பு 100 இந்த சிறப்பான இந்த சிந்தனை நிலையை தந்த முதல்நிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு
கனடா ஸ்கையோகா மன்றத்தின் சார்பிலே எமது நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு எல்லோருமாக சேர்ந்து ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரது அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு